வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டையை வச்சு ஒரு சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது எல்லா வகையான டிஃபன் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வதக்கிறதுக்கு எண்ணெய் பேனில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு பச்சை கலர் ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு இது எல்லாமே நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். செவந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை ரொம்ப கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுள்ள சின்ன வெங்காயம், அதாவது 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 4 பூண்டு இதோட போட்டுட்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். கூடவே ஒரு 4 கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிதமான தீயிலே நல்லா வதங்கி வரணும் எல்லாமே. இப்போ இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கசகசா இல்லை அப்படின்னா ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 தக்காளி மீடியம் சைஸில், அதாவது கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ணது. கூடவே இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி குழைவாக திக்காக இந்த மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு, கிரேவி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து கிள்ளி போட்டு பொரிய விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதாவது 30 சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணுறதை விட வெங்காயத்தை இடிச்சிட்டு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது வதங்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வதக்கின சாமானை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கு மசால் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதை போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருக்கிடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு கூடவே மிக்சியில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி அலம்பி இதிலேயே ஊற்றிக்கலாம். இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பாக இருக்கணும். அதனால் மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு இப்போ இதில் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுள்ள துருவின தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 4 முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது போட்ட உடனேயே நம்ம இப்போ வேக வச்ச முட்டை, இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 முட்டை வேக வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி கீறிட்டு இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு 2 கொதி, அதாவது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சுவையான, ரொம்ப சட்டுன்னு செய்கிற மாதிரியான நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.